வணக்கம். என் பெயர் பிருத்விராஜ். ஜெயமோகன் எழுதிய புத்தகம் பனிமனிதன் பாகம் 20. யார் டாக்டர் நம்மள தூக்கிட்டு வந்து இங்க வச்சா? ஒருவேளை நம்ம படுத்துட்டு இருந்த இடம் அப்படியே நகர்ந்து இங்க வந்திருக்கோம் போல அப்படின்னு பாண்டியன் நினைக்கிறான். இல்ல பாண்டியன், இங்க பாருங்க, இந்த ஆப்புகள்ல யாரோ புதிதா அடிச்ச மாதிரி இருக்கு, பாத்தீங்களா? அந்த ஆப்புக்கள் புதுசா அடிச்சது மாதிரி இருக்கு. அப்படின்னா யாரும் நம்மள தூக்கிட்டு வந்துதான் வச்சிருக்கணும். 3 ஆட்களை தூக்குறது, அதுவும் டென்ட்டோட, அது சாத்தியமே இல்லாததுதான். யாரோ ரொம்ப ரொம்ப பெரிய ஆள் தான் இதை பண்ணி இருக்கணும். பனிமனிதன் மாதிரி இருக்கவங்க. ஒருவேளை பனிமனிதன் தான் தூக்கிட்டு வந்திருப்பான். நம்ம அப்புறம் அதை கண்டுபிடிக்கிறோம். பாண்டியனுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது பனிமனிதனை பார்க்க. அப்புறம் டாக்டர் ஒரு இடத்த கை காட்டுறாரு. அதுவும் அந்த இடத்துலதான் நம்ம தூங்கிட்டு இருந்தோம். இப்ப பாருங்க, அந்த இடத்துல பனி அதிகமா பொழிஞ்சிருக்கு. நம்ம ஒருவேளை அந்த இடத்துல மட்டும் இருந்திருந்தோம்னா அந்த இடத்துல நம்ம குழந்தை செத்துதான் போயிருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. பாண்டியரும் கேட்டுக்கிறான். அதுக்கடுத்தது இவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு நடந்து போறாங்க. அப்ப பாண்டியன் ஒரு கேக்குறான், ஏன் பனிமனிதன் நம்மளுக்கு ஹெல்ப் செய்யணும்? ஏன்னா அவன் இது வரைக்கும் யாருக்கும் தீங்கு விளைவிச்சது இல்லை பாண்டியன் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஒரு இடத்த பாக்குறான் பாண்டியன். பார்த்த உடனே வியப்பாக்குறான். அங்க பாருங்க டாக்டர், அருவி அப்படின்னு காட்டுறான். காட்டின உடனே டாக்டர் பாக்குறாரு. ஆமா பாண்டியன், அருவிதான். கிம்மு பின்னத்தோட இருந்து வரான். அப்புறம் எல்லாரும் அங்க அந்த இடத்துக்கு போறாங்க. பாண்டியனுக்கு போக போக ரொம்ப வியப்பா இருந்தது. என்னடா அருவியில சத்தமே வர மாட்டேங்குது, சத்தமே இல்லாத அருவி இருக்கா அப்படின்னு பாண்டியன் யோசிச்சபடி போறான். அது மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. அப்புறம்தான் பாண்டியனுக்கு தெரியுது அந்த அருவி உறைஞ்சு இருக்குன்னு. எப்படி டாக்டர் இதா இருக்கும்? ஏதாவது ஒரு நீர் ஓடும் போது அது அப்படியே உரைச்சிருப்பாங்க பாண்டியன், ஐஸ்கிரீம் மாதிரி அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இந்த ஐஸ்கிரீம் மாதிரின்னு சொன்ன உடனே எனக்கு முதல் பாகம் தான் ஞாபகம் வருது. 10,000 அண்டாக்கள் கொட்டி பரப்பி வைத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஐஸ்கிரீமை தான் சுத்தி குட்டி காட்டுறாங்க. இதோட இந்த பாகம் முடியுது. நன்றி, வணக்கம்.